friends, welcome to Krishna home garden. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்துல வெத்தலை கிழங்கு அறுவடை பண்ண போறோம். இந்த இடத்துல தான் நடவு பண்ணியிருந்தேன். நம்ம இதை நடவு பண்ணும்போது நான் வீடியோ போட்டிருந்தேன். வெத்தலை கிழங்கு எப்படி நடவு பண்ணணுங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அந்த கிழங்கு தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல தான் இருக்கு கிழங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து தோண்ட ஆரம்பிச்சிடலாம். எப்படியும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோணதுக்கப்புறம் தான் நம்ம கிழங்க பார்க்க முடியும். கொஞ்சம் தோண்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு கொஞ்சம் மேலே தெரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இது முளைச்சி வரவே ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் நான் தோன்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். கிழங்கு நடவு பண்ணும்போது கொஞ்சம் மேலோட்டமாக நட்டுருக்கணும். கொஞ்சம் ஆழமாக நட்டுருக்கேன் போல். நல்லா தோண்ட வேண்டியிருக்கும். நான் தோண்டிட்டு கிழங்கு வெளியில் தெரியும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு மேலே மறுபடியும் முளைச்சி வர முளைப்பு பகுதி தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் தோண்டிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ ஆழம் தோண்ட வேண்டியிருக்குன்னு தெரியல. கொஞ்சம் சின்ன சைஸ் கிழங்காக தான் வந்திருக்கு. பார்ப்போம், முழுசாக தோண்டி பார்க்கலாம் எந்த அளவு வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு நல்லா ரொம்ப ஆழத்தில் வச்சுட்டேன் போல இருக்கு. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. நாங்களும் தோண்டிகிட்டே இருக்கோம். ஆனால் இது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு மாதிரி பெருசாக இருக்கு. ஒரே நேரான கிழங்கா இருக்கு. கோணல் மணலாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் தோண்ட வேண்டியிருக்கும்னு தெரியல. லைட்டாக ஆட்டி பார்த்தாலும் இன்னும் மேலே இருக்க மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் தோண்ட வேண்டியிருக்கும். தோண்டி மேலே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு தோண்டிட்டோம். ஆனால் உடையாம எடுக்கணும்னு நினச்சோம். கொஞ்சம் பீஸ் மட்டும் உடஞ்சி உள்ளே நின்றுச்சு. அது பாருங்க, அது அடியில் கொஞ்சம் பீஸ் மட்டும் தெரியுது பாருங்க. அதுதான் இனிமேல் தோண்டி எடுக்கணும். மொனக்கிழங்கு தான், கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தோண்டிட்டு காட்டுறோம் எந்த சைஸில் இருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 3 to 4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிழங்கு. இந்த அளவில் கிடைச்சிருக்கு. இது வந்து வெத்தலை கிழங்குல இது என்ன ரகம்னு தெரியல. வெத்தலை கிழங்குல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல இது எந்த ரகம்னு எனக்கு சரியா தெரியல. அடுத்ததா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். இன்னும் ஒரு சில கிழங்கு ரகங்களை நான் புதுசா இன்னும் ட்ரை பண்ணலான்னு 2-3 கிழங்கு வாங்கி வச்சிருக்கேன். எல்லாம் முளைச்சி வந்துட்டு இருக்கு. அடுத்ததா ஒரு பெரிய கொடி எடுத்து நடவு பண்ணணும். அது நடவு பண்ணும்போது நம்ம ரெகுலராக வீடியோஸில் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த அளவு கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிழங்கு அறுவடை பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.